வணக்கம்ங்க. நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். பிஸ்மிலா காசு பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லியும் வண்டி போடுறோம், டெய்லியும் கொடுக்குறோங்க. இந்த ஷாப் வீடியோ போட்டு 2 வண்டி கொடுத்துட்டேன். இப்போ நிறைய வண்டிங்க போயிடுச்சு. இப்போ வேற ஒரு வண்டி வந்து இப்போ லோ பட்ஜெட்லங்க, இண்டிகோ லோ பட்ஜெட்டில் போடுறேன். நீங்கள் எங்கே தேர்னாலும் இந்தமாரி பட்ஜெட்டில் ஏசி ஒர்க்கோட தரமாட்டாங்க. ஏசி ஒர்க் தரமாட்டாங்க, டயர் ஃபுல் கண்டிஷன் கொடுக்க மாட்டாங்க. வண்டியே டாப்பாக இருக்குது. ஆயிலோ புகை எதுவுமே தள்ளாது. நீட் அண்ட் குவாலிட்டி வண்டி தேர்னா TN 38 AU 5667. வண்டி வந்து பக்காவாக இருக்குங்க, பக்கா கண்டிஷன் இருக்குது. கோயம்புத்தூர் நம்பர் வண்டி. வண்டி வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே நல்லா இருக்கும். அதுவும் DD இன்ஜின் தான், CR4 இன்ஜின். நான் நிற்க வைக்க மாட்டேன், நம்ம நிற்க வச்சு கொடுக்க மாட்டோம். என்கிட்ட நிறைய பேர் எடுத்து போனாங்க. இந்த 6 நாளில் 16 வண்டி கொடுத்தேன், அதுவும் பார்த்துருப்பீங்க. அது கொடுத்து இன்னொரு வீடியோ போட்டு கூட 2 வண்டி கொடுத்துட்டேன். இந்த இன்னைக்கு வீடியோ போடுறேன், வெள்ளிக்கிழமை காலையில் இது வீடியோ போடுறேன். வண்டி ஷோரூம் கண்டிஷனு, டாடா இண்டிகோ கோல்டு கலரு. ஆயிலோ புகையே தள்ளாதுங்க. ஸ்டிக்கர் தான் ஆயில் அடிக்காது, ஆயில் அடிக்காத வண்டி தான் கொடுப்பேன். 4 டயரும் நல்லா இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2029 இருக்குங்க. 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குது. வண்டி பக்கா இருக்குது. கஸ்டமர் கேட்கறது வேறு ரேட் கேட்டுனுக்காரு. நான் லோ பட்ஜெட்டை குறைச்சி போடுறேன். தமிழ்நாட்டில் இந்த ரேட்டுக்கு இவ்வளோ தெளிவாக டயர்லேருந்து பாடியிலேருந்து ஷீட் கவர்லேருந்து கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வண்டி. அதுவும் ஏசி ஃபுல் கூலிங். ஏசியாக இருக்கணும், எஃப்சியும் கரண்டில் இருக்கணும், இன்சூரன்ஸும் கரண்ட் ஆகும். எல்லாமே கரண்டில் இருக்குது. ஹெட்லைட்டும் புதுசுதாங்க. வண்டி பக்காவாக இருக்கும். கஸ்டமர் கேட்கறது 1.65 கேட்குறாருங்க. நான் நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரேன். ஒரு 1,40,000 ரூபாய், 1,40,000 ரூபாய்க்கு முடிச்சு தரேன். இன்னைக்கு 1,40,000 ரூபாய்க்கு DTI இன்ஜினு லோ பட்ஜெட் டாடா இண்டிகோ இல்லை. மாடல் பார்த்தீங்கன்னா 2009, 3 ஓனரு, 3வது ஓனர் ஆசியில் இருக்குது. ஆனால் வண்டி பக்கா கண்டிஷனுங்க. டென்ட்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காது, கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து இன்ஜின் நல்லா இருக்கணும். லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ இல்லை. 5 லட்ச ரூபா வண்டினாலும் என்கிட்ட ஏசி ஒர்க் இருக்கணும், இன்ஜின் நல்லா இருக்கணும். அதேமாதிரி லட்ச ரூபா வண்டினாலும் எல்லாமே நல்லா இருக்கணும். நல்லா இருக்க பொருள் தான் நம்ம போடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ப்ரைஸ் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி கொடுக்குறோன்னு. கரெக்டாக கொடுப்போம், எல்லாமே க்ளீனாக இருக்கும். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். 2009, 29 வரைக்கும் எஃப்சி இருக்குது. 3 ஓனரு, 1,40,000 ரூபாய்க்கு முடிச்சு தரேன். அதுவும் பக்கா இருக்குது. அதுக்கப்புறமா ஆல்டோ இருக்குங்க. ஆல்டோ நம்மள்ட்ட இருக்குது. 2011 லாஸ்ட்டு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும். 2,15,000 ரூபாய் வீடியோ போயிருக்கு. இதுவும் 4 டயர் புதுசு. பாலிசி இருக்குது நம்மள்ட்ட. பாலிசி பார்த்தீங்கன்னா இதுவும் 4 டயர் புதுசு, பக்காவாக இருக்குது. 2006ங்க. கேட்கலாம், 2006ங்க. 3.5 அப்டேட் பண்ணியிருந்தேன். 2006, 27 வரைக்கும் எஃப்சி இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங்கு. வண்டி டாப்பாக இருக்கும். கிரீன் கலர் வண்டி. நம்மளுக்கு டொயோட்டா பாலிசி இருக்குது. வேறு பார்த்தீங்கன்னா வேறு வண்டிங்கன்னா நிறைய வந்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஸ்காலா இருக்குது, டாடா ஜஸ்ட் இருக்குது, அதுக்குமா டிசைர் இருக்குங்க. டிசைர் ஒன்று இருக்குது நம்மள்ட்ட. அதுக்குமா பார்த்தீங்கன்னா டாடா மான்சா இருக்குது. டாடா மான்சா லோ பட்ஜெட் தான், 2.65 ஃபுல் ஆப்ஷனு. டாடா மான்சா இருக்குது. செடான் டைப்பில் 4 வண்டி இருக்குது. இப்போ லோ பட்ஜெட்டில் 1,40,000 ரூபாய்க்கு தரேன். வண்டி பாருங்கள், இன்ஜினை காமிக்கிறேன் பார்த்துங்க. இதை பாருங்கள், ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. ஸ்டிக்கர் பார்த்துங்க, ஆயிலில் புகை எதுவுமே தள்ளாது, பக்கா கண்டிஷன் இருக்கும். ரேஸ் பண்ணுப்பா, ரேஸ் பண்ணு. சுத்தமாக இருக்குங்க, வண்டி தெளிவாக இருக்கும். பக்க ரேஸ் பண்ணுப்பா. ஆயில புகை எதுவுமே தள்ளாதுங்க. இன்னொரு வேலை வைக்கிறேன். பக்காவாக இருக்குது, பக்கா கண்டிஷனுங்க. ஷோரூம் கண்டிஷனுக்கு தெரிஞ்சுங்களா. ஆயில் புகை எதுவுமே தள்ளாது. வண்டி கிளீனாக இருக்குங்க, பக்காவாக இருக்கிற வண்டி, தெளிவாக இருக்குது. இதை காமிக்கிற பாருங்க, ஆயில எதுவுமே அடிக்காது. இந்த ஸ்டிக்கர்ஸ் காமிங்க, எங்கே வேணும் காமிமா, ரேட் காமி. வண்டி வந்து பக்காவாக இருக்குங்க, தெளிவாக இருக்குது, பக்கா கண்டிஷனு, வேறு லெவலில் இருக்க வண்டி. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். இன்ஜினு சுத்தமாக இருக்கும். DTI இன்ஜினு, இன்ஜின் பக்கா இருக்கும், நல்லா இருக்கும். மைலேஜ் நல்லா கொடுக்குங்க, 23 கொடுக்கும். மைலேஜ் கொடுக்குற வண்டி, நல்ல மைலேஜ். இன்ஜின் நல்லா இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். வண்டி பக்கா கண்டிஷனுங்க. பாருங்கள், ஒரு டென்ட்டோ கிராச்சஸ் எதுனா தெத்தா பாருங்கள். ஷோரூம் கண்டிஷன் இருக்குது. இண்டிகோ டயர் பாருங்கள், டயர் தெரியுதுங்களா, சுத்தமாக புது டயர் மாரி இருக்கும் வண்டி. வண்டியே தெளிவாக இருக்கும். ஏசி ஃபுல் கூலிங்கு. கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வண்டி. கிலோமீட்டரும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தாங்க ஓடிக்கு. உள்ள நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் எரியாதில்ல வண்டியில். டோர் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ரெட் ஏரியும் ஃபுல்லாக, பின்னாடி க்ரீன் ஏரியும். சீட்லாம் பாருங்கள். 1,40,000 ரூபாய்க்கு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன். இந்த வண்டிலாம் வந்து 1,70,000, 1,80,000 போடுறாங்க வீடியோ நிறைய பேர். நல்லா இருக்கிற வண்டியை நம்ம அப்படி கோட் பண்ணல. 1,07,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ஏசி ஃபுல் கூலிங்கு, செட்டு நல்லா ஒர்க்கிங்கு. வண்டி டேஷ்போர்ட்லேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்கும். வண்டியே க்ளீனாக இருக்கும், டாப்லாம் க்ளீனாக இருக்கும். எல்லாமே தெளிவான வண்டி. லோ பட்ஜெட்டில் நல்ல பொருள் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாதீங்க. இதை பாருங்கள், ஒரிஜினாலிட்டி, அந்த பஞ்சிங்லாம் ஒரிஜினாலிட்டி இருக்கணும், இருந்தால் தான் நம்ம வீடியோ போடுவோம். எல்லாமே க்ளீனாக பக்காவாக இருக்குது. இந்த பேக் சைடும் காமிக்கிறேன்.
ஏன்னா டிக்கி வச்ச வண்டி இன்னைக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் எங்கே தேடினாலும் 1,40,000 ரூபாய்க்கு இவ்வளோ கிளீனாக கொடுக்க மாட்டாங்க. பாருங்க எல்லாமே தெளிவாக இருக்கு. லோ பட்ஜெட்னால என்ன சொல்லிடுறாங்க, அதான் லோ பட்ஜெட்டில் அப்படி தாங்க இருக்கும், ஏசி ஒர்க் ஆகாது, 2 வீலர் பட்ஜெட்டுங்க, 2 வீலர் பட்ஜெட்டுக்கு குப்பை வண்டி தான் வரும்ன்றாங்க. அந்த மாதிரி வார்த்தை நம்மள்ட்ட இருக்காது. 2 வீலர் பட்ஜெட்லேயே நல்ல வண்டி கொடுப்போம், நல்லா இருக்கிறது மட்டும் தான் கொடுப்போம். தெளிவாக இருக்கு. உள்ள பாருங்க டிக்கி பாருங்க, டிக்கி பேஸ் பாருங்க, உள்ள ஸ்பீக்கர்லாம் வச்சு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இதே வேற ஆள்லாம் இந்த ஸ்பீக்கர்லாம் எடுத்துருவாங்க, எதுக்கு இது வைக்கணும்னு. நம்ம அப்படி இல்லை, எல்லாமே வண்டியில் இருக்கிறது வண்டியிலே தான் இருக்கும். நம்ம அது மேலே எடுக்கிற விஷயமும் நம்ம பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். அந்த ஒரிஜினாலிட்டி கரெக்டாக கொடுத்துருவோம். அந்த பாருங்க டிக்கி, நீங்களே சொல்லுங்க இந்த லோ பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி தாராளமாக வாங்கலாமான்னு. 1,40,000 ரூபாய் தான். இந்த உள்ள ஃபுல்லாக காமிக்கிறேன். ஆனால் ஒரு நாள் நிற்குமா 2 நாள் நிற்குமான்னு எனக்கு தெரியாது. டிக்கி மூடுப்பா, க்ளீனாக இருக்கிற வண்டி, சீக்கிரம் ஓடிடும். டிக்கி பார்த்துங்க, பேக் சைடும் பார்த்துருங்க, எல்லாமே காமிச்சிடுறேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கெலாம் காமிக்கதே இல்லை, சொல்லி முடிச்சிடுறாங்க அப்படியே வந்திருக்கு வாங்கன்னு. நான் இருக்கிற ஃபேமஸ்க்கு அப்படியே குரூப்பில் போட்டாலே இந்த வண்டி விற்றுரும். அப்போ நான் காமிக்கிற காரணம் என் சப்ஸ்கிரைபருக்கு நான் காமிப்பேன். டயர்லேருந்து எல்லாமே பார்த்துருங்க, ஒரு டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. ஒரு தெளிவான வண்டிங்க, நல்ல வண்டிங்க, மிஸ் பண்ணாதீங்க. என்னை சப்ஸ்கிரைபர் என்னை நம்பி இருக்க, என்னை இவ்வளோ நாள் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லி அப்டேட் பண்ணேன், டெய்லியும் கொடுக்குறேன். ரேட்டு ரொம்ப நெகோஷியபிள் ஆகாது. 1,60, 1,65 கேட்டுருக்காரு வண்டிக்காரு. நானே 20 ரூபாய் குறைச்சி 1,40 இருக்குன்னு சொல்லிட்டேன். நேரில் வந்து பாருங்க, வண்டி நல்லா இருக்கு, விடாதீங்க. சுத்தமாக இருக்க வண்டி கிடைக்காது. எஃப்சியும் கரண்ட்ல இருக்கு, 29 இருக்கு எஃப்சி இருக்கு, இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. டாடா இண்டிகோ டிடி இன்ஜின். வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க. நன்றிங்க.